அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நோயாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்கினர். மாலம்பே தனியார் மருத்துவக் கல்லூரியை இலங்கை மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் அரசு ஆயுர்வேத வைத்திய சங்கம் ஆகியனவும் ஆதரவு வழங்கியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட அரசு வைத்தியர் தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்கினர். அரசு வைத்திய அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக தேசிய வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவு மாத்திரம் இயங்கியதுடன் ஏனைய சேவைகள் தடைப்பட்டிருந்தன. இதனால் வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக வருகை தந்த நோயாளர்கள் பாதிக்கப்பட்டனர். 12 மணிக்கு தான் எடுக்கிறேன்னு சொன்னது என்னன்னு தெரியல. நாங்க இப்ப திரும்ப போறோம்டா பஸ் காசு செலவழிச்சு வருத்த நோய்க்காக நாங்க அங்க தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம். திரும்ப போறோம்டா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். தூர தேசத்துல இருந்து நாங்க வந்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு இப்ப மருந்தெடுத்து இதாகுமாங்கிறது தெரியல. பிரச்சனைன்னு சொல்லி வரோம். பிரச்சனை டாக்டர் வரோம். ஒரு ஆக்சிடென்ட் பட்ட ஒரு சீரியஸா ஒரு ஆள் வந்து சொல்லிக்கல. சரி இன்றைக்கு ஸ்ட்ரைக் நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லி சொன்னா சீரியஸா வந்தால் அந்த ஆள் இறந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம தான் வந்து கடவுள்னு சொல்லி டாக்டர் மாதிரி நம்பி வரைக்கும் அவையில இப்படி நாங்கள் இன்றைக்கு ஸ்ட்ரைக் நாங்கள் பார்க்க மாட்டோம், வருத்தம் துன்பம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி சொன்னானே இங்க அது வந்து அப்படி சொல்லி முடியாது. ஆனா பாதிக்கப்படுறது கடைசியா அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுது. நாங்கள் கொக்குலாயிலேருந்து வந்து காலம்புரையிலேருந்து இவ்வளோ நேரம் மருந்துக்கு காவல் இருக்கிறோம். இங்கே டாக்டர்கள் ஒரு தரம் இல்லை. 12 மணிக்கு தான் மருந்து தருவோம்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்காக காவல் இருக்கிறோம். நாங்கள் அரசு அதிகாரி நீங்கள் கூட்டு சேர்ந்து கதைச்சி முடிவு எடுக்கிறத விட எங்களை 12 மணி மட்டும் நாங்கள் இப்போ பசியோட காவல் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் தாங்க. நோயாளரை வீரத்து காக்க வைக்கிறது சரியில்லை தானே. இதுக்கு ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு 12 மணிக்காவது மருந்தை தந்து விட சொல்லி கேட்கிறோம். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட அரசு வைத்திய தொழிற்சங்க நடவடிக்கையினால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவு மாத்திரம் செயற்படவில்லை எனவும் மற்ற சேவைகள் அனைத்தும் வழமை போன்று இடம்பெற்றதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிகிச்சைகளுக்காக வருகை தந்த நோயாளர்கள் பாதிக்கப்பட்டனர். மறைச்சிருக்காங்க. இப்படி வருத்தக்காரர்கள் இதால நிறைய பாதிப்பு அடைகிறாங்க. நிறைய ஜனம் வந்து இருந்தது. இப்போ எல்லாரும் வந்து மன வருத்தத்தோட அறுவாசி ஜனம் போயிட்டுது. நாங்கள் என்ன செய்யறாங்க காட்டுக்கு போவோம் வந்து நாங்கள் இருக்கிறோம். இப்படியான வருத்த குடும்பத்தில் வந்து சனங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து களுவாஞ்சிவிடிலிருந்து வந்து நாங்கள் இங்கே ஸ்ட்ரைக் நடக்க சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இப்போ நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதனால எங்களுக்கு சௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறதால காத்தாங்குடி இருந்து நாங்கள் வந்து மருந்து எடுக்கிறதுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரைக்காண்டி சொல்கிறா. நாங்கள் 1 மணி மட்டும் காத்துட்டு சின்ன பிள்ளைய கொண்டு வந்திருக்கோம். அனைத்து மக்களும் திரும்பி தேதி போகிற ஆயிடுச்சு. இப்படி ஸ்ட்ரைக் பண்ணால் அந்த பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை நாங்கள் அன்றாடம் தொழிற்செஞ்சு வாழ்கிறோம். நாங்கள் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை ஆதர வைத்தியசாலை மற்றும் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுகள் இயங்கவில்லை. இதனால் பொத்துவில் மற்றும் மண்டூர் போன்ற தூர இடங்களில் வருகை தந்த நோயாளர்கள் பாதிக்கப்பட்டனர். வந்திருக்கேன் மருந்து எடுக்கிறதுக்கு டாக்டர்மார் இல்லாதபடியால் எங்களுக்கு மிக கஷ்டமா இருக்கு. 2 மைலுக்கு அங்கால இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து எடுக்க வந்த இந்த டாக்டர்மார் ஒருவரும் இல்லை. எங்களுக்கு பெருஞ்சிதமாக இருக்கு. திரும்பி போகலையே ஆட்டோ பிடிச்சி போகணும். காசும் பஜரி இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல மருந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் பொத்தியிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் டாக்டர்மார் இஷ்டக்குன்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இந்த டாக்டர்ஸ்மார் மனசு வச்சு அவங்களோட சில பிரச்சனைகளை அவங்களோட இதுகளோட கதைச்சிக்கிட்டு நோயாளிகளுக்கு ஒரு விமர்சனமான இதுகளை தந்தாங்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்க மட்டும் நாங்கள் நினைக்கிறோம். 5-6 மைல் தூரத்திலிருந்து மடுமத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஒரு நோயாளி அவசரமான பெரிய ஒரு நோயாளி வீட்டை வச்சிருக்கிற அமைச்சை கொண்டு வந்து இங்கே டாக்டர் மாதிரி யாருமே கிடையாது. இப்போ இந்த ஆளை வச்சுக்கிட்டு இப்போ நான் போலியில் ஏறிக்கி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கேன். புத்தளம் மாவட்ட வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய சேவைகள் தவிர ஏனைய சேவைகள் செயற்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
செக் வந்து எங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்த பிறகு தான் விளங்கும். அதான் 12 மணி அப்புறம்னு சொல்றாங்க. அது சரி வருமோ தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் சொன்னாங்க 1 மணிக்கு தான் சரியா வருமாண்டு. நான் கல்பிலேருந்து வந்தேன். நான் அங்கேருந்து வலிக்கிட்டு 6 மணிக்கு இவ்வளோ நேரம் இங்கே பார்த்துட்டு கொஞ்சம் இருக்கிறோம் வந்து. நான் என்ன இப்போ 12 மணி மட்டும் பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். இப்படி நாங்கள் நோயாளிகள் இல்லாமல் இல்லை. அது அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இல்லை முடிவு உண்டு. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை வெற்றியளித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் டாக்டர் நலிந்த ஹேரத் தெரிவித்தார். இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக வைத்திய சேவைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் ஃபைசல் காசிம் தெரிவித்தார்.